If I am not wrong, நம்ம இது வரைக்கும் பார்த்து வச்சிருக்கோம் கரெக்டா? லைக் ரீட்டைல் டைப்ஸ் ஆஃப் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் தான் பார்த்தோம். Am I right? Do you all remember or? Okay, anyway, in the last class, I see most of you are not present due to 9 o'clock some English class or something, whatever something you said. Let us see. Okay, now retail management we are looking into now, which is the last content of this course. And retail management, when we talk about whenever the supply chain management comes, these are last chain before consumer. இதுல வாட் இஸ் ரீட்டைலிங், வாட் இஸ் மேனேஜ்மெண்ட், வாட் இஸ் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்தோம். அந்த ஃபங்க்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், மேனுஃபேக்சரர் வந்து ரீட்டைலுக்கு உண்டான ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். ஒரு செயின் மாதிரி காட்டினா கூட இட் இன்க்ளூட்ஸ் என் நம்பர் ஆஃப் செயின் இன் பிட்வீன். ஒரு ரீட்டைல்கிட்ட வந்து கஸ்டமர் பல டைப் ஆஃப் கஸ்டமர் இருப்பாங்க, பல ஹோல்சேல் டீலர் இருப்பாங்க, அவங்க ஹோல்சேலுக்கு பல மேனுஃபேக்சரர்ஸ் இருப்பாங்க. இதுதான் பார்த்தோம். அண்ட் அகெயின் ஒரு பிஸ்னஸ் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா வாட் ஆர் த திங்ஸ் வி ஹேவ் டு கன்சிடர்னு பார்த்தோம். கைண்ட் ஆஃப் மெர்ச்சன்டைசிங், ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்து ஹவு டு மேனேஜ் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரீட்டைல் பிசினஸ் அப்படின்னு பார்த்தோம். பிராண்ட் மேனேஜ்மெண்ட், எம்ஐஎஸ் எந்த சினாரியோஸ்ல ரெக்வர்டு, இன் விச் சினாரியோ எம்ஐஎஸ் இஸ் நாட் ரெக்வர்டு, வேர் எம்ஐஎஸ் இஸ் ரெக்வர்டு, ஹியூமன் ரிசோர்சஸ், ஸ்டோர்ஸ், ஆப்ரேஷனல்ஸ், அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், விஷுவல் மெர்ச்சன்டைசிங். எனி ரீட்டைல் ஷாப்புக்கு வந்து விஷுவல் வந்து இம்பாக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் த சப்ளை செயின், அதாவது நமக்கு ரீட்டைல் ஸ்டோர்ல வந்து கன்சியூமருக்கு தேர் ஆர் சம் சப்ளை செயின் இஸ் ரெக்வயர்ட். சேம் டைம் இன்வெர்ட் சப்ளை செயின் சொல்லும்போது எனக்கு டீலர்ஸ் இருந்தோ இல்ல ஹோல்சேலர் இருந்தோ கொண்டு வர்றதுக்கு உண்டான சப்ளை செயின் ரெக்வயர்டு. இதுதான் பார்த்தோம். These are the things we saw under the retail management. ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்னு வரும்போது வாட் ஆர் த திங்ஸ் ஐ ஹவ் டு கன்சிடர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது இஸ் இட் அ ரைட் மார்க்கெட் ஃபார் மீ டு என்டர், என்னோட ப்ராடக்ட்டுக்கு இது ரைட் மார்க்கெட்டா, இல்ல இந்த லொக்காலிட்டி வந்து சூட்டபிள் ஃபார் மை பிஸ்னஸ், இங்க உள்ள பீப்புள் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, அவங்க இந்த மாதிரி ப்ராடக்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்களா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு டூ சம் அனாலிசிஸ். இல்ல இந்த ஏரியால இதே கைண்ட் ஆஃப் ரீட்டைல் பிசினஸ் எவ்வளவு இருக்கு, இந்த இருக்கிறது கூட நான் போய் காம்படிஷன்ல உள்ள போனா வெதர் ஐ கேன் சர்வை, இல்ல மோனோபோலியா இருக்கு, நிறைய டிமாண்ட் இருக்கும். அப்போ அதை சூஸ் பண்ணி ஐ ஹாவ் டு டிசைட். ஓகே, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கூட வாட் ஆர் த பேராமீட்டர்ஸ் ஐ ஹாவ் டு சீ பாத்தீங்கன்னா இங்க தெளிவா நிறைய ஒரு 8 பேராமீட்டர் கொடுத்துருக்கு. என்ன மாதிரி ட்ரேடிங் பண்ணணும், அது என்ன ஃபார்மட்ல இருக்கணும், என்ன மாதிரி சப்ளை செயின் ஐ ஹாவ் டு யூஸ், லொகேஷனு, லே அவுட்டு, ப்ரைசிங், ப்ரொமோஷனு அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இது எல்லாத்தையுமே நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்ஸ் ஐ என்டர் இன்டு த மார்க்கெட், அந்த ஸ்பெசிபிக் மார்க்கெட்ல என்னோட ரீட்டைல் பிசினஸ் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா அதை சக்சஸ்ஃபுல் ஆக்குறதுக்கு தேர் ஆர் வேல்யூ ப்ரொபோசிஷன். அதுதான் இந்த மெர்ச்சன்டைஸ்ல இருந்து ஹெச்ஆர்எம் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அதுல ஒவ்வொன்றிலையும் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து we have discussed. ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஆஃப் ரீட்டைலிங், அதாவது இப்ப ரீட்டைல் வந்து எந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்கு, எமர்ஜிங்கா. ஒரு காலத்துல ட்ரெடிஷனல் இருந்துச்சு, இன்னும் அதுக்கு முன்னாடி பண்டைய காலம் போனீங்கன்னா ரீட்டைலுக்கு பிசினஸே கிடையாது, மானிட்டரி டிரான்சாக்சனே கிடையாது, எல்லாமே பண்டமாற்று முறை தான். நான் இது தரேன் நீ அதை தா அப்படின்னு சொல்லிட்டு, நான் நெல்லு தரேன் நீ அரிசி தான், அப்படிதான் போயிட்டு இருந்ததுதான். இடையில இன்டர்மீடியேட்டா பணம்னு ஒண்ணு வந்தது. வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் டிரான்சாக்சன் ஆச்சு, எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் வேல்யூ. அப்போ ரீட்டைல் பிசினஸ்ல ஒவ்வொரு இதான் வந்து இப்போ ட்ரெடிஷனல்ல இருந்து இப்போ மாடர்ன் ரீட்டைலிங் வந்திருக்கு. மாடர்ன் ரீட்டைலிங்னா ஹைப்பர் மார்ட், பிக் பஜார்ஸ், ஷாப்பிங் மால்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங், அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. ஓகேவா? இதுதான் நம்ம பார்த்து வச்சோம். டைப்ஸ் ஆஃப் ரீட்டைல் ஆபரேஷன்ஸ், ஐ பிலீவ் இதுவும் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இஃப் நாட் ஐ கேன் டேக் யூ த்ரூ அகெயின். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், டைப் ஆஃப் ரீட்டைல் ஆபரேஷன்ஸ். ரீட்டைல் ஆபரேஷன் சொல்றது எண்ட் கன்சியூமருக்கு கொடுக்க போற ஒரு பிசினஸ் தான் ரீட்டைல் ஆபரேஷன்ஸ். ஸோ இப்போ எண்ட் கன்சியூமருக்கு எங்கெல்லாம் பிசினஸ் நடக்குது, டைப் ஆஃப் ரீட்டைல் ஆபரேஷன்ஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்.
டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் நான் சொன்னேன். அதாவது ஒரு காலத்துல வந்து விவிடின்னு ஒரு ஸ்டோர்ஸ் உண்டு. அது வந்து கொஞ்சம் கவர்மெண்ட்ல இருந்து, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து நடத்தின ஒண்ணு. விவிடி ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நார்மல் இந்த பக்கத்து கடையில போறோம், அண்ணாச்சி கடையில போறோம், பலசர கடை போறோம் அப்படின்னா அவங்க ரேட்டை விட இங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும் பிரைஸ். ஸோ நிறைய இங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் விற்கிறவங்க அவங்க. இப்போ உள்ள மாதிரி நம்மளாவே வேணுங்கிறதெல்லாம் எடுத்து போட்டு பில்லிங் போறது கிடையாது. பில்லிங்கு ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன் இருக்கும். அங்க போய் நம்ம என்னென்ன வேணும்னு சொல்ல அவன் பில்லு போட்டுட்டு அதுக்கப்புறம் பே பண்ணிட்டு ரிசிப்ட் கொடுப்பான். அந்த ரிசிப்டை கொண்டு வந்து இந்த சைடு இன்னொரு இடத்துல ப்ராடக்டை வாங்கணும். அப்படி இருந்தது. இப்போ வந்து டோட்டலா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னாலே கவர்மெண்ட் இது எல்லாமே பிரைவேட் தான். நம்மளா போயிட்டு வேணுங்கிறதெல்லாம் அப்படியே அந்த ட்ராலியில எடுத்து போட்டுட்டு எண்ட் ஆஃப் த டே கொடுக்கணும். அது ரீட்டைல் ஸ்டோர்ஸ்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்லிட்டு இருக்கோம். ரீட்டைல் ஆப்ரேஷன்ஸ் இப்போ நிறைய வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் தான் பெருகிட்டு இருக்கு. ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர்ஸ், சம் ஸ்பெஷலைஸ்ட் ப்ராடக்ட், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. அங்கங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா வச்சு ரன் பண்றது ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர்ஸ். டிஸ்கவுண்ட் அண்ட் மாஸ் மெர்ச்சன்டைசஸ். டிஸ்கவுண்ட் மெட் பிளஸ், அதான் என்ன போன தடவை கிளாஸஸ் சொன்ன அதே எக்ஸாம்பிள்ஸ் அப்படி சொல்லிட்டு வரேன். மெட் பிளஸ் அங்க போறீங்கன்னா கம்பல்சரி 10% எப்பவுமே இருக்கும். மாஸ் மெர்ச்சன்டைசர் நீங்க இவ்வளவு வால்யூமுக்கு மேல வாங்கினீங்கன்னா இவ்வளவு டிஸ்கவுண்ட் இருக்கும் சார். எப்பவுமே ஒன்னா வாங்கினீங்கன்னா இவ்வளவுதான், 2 வாங்கினீங்கன்னா இவ்வளவுதான், 10 பீஸ் எடுத்தீங்கன்னா 1 பீஸ் ஃப்ரீ. இந்த மாதிரி மாஸ் மெர்ச்சன்டைசஸ் தனியா இருக்கும். இது எந்த ரீட்டைல் கஸ்டமர் தான். இது டீலர்ஷிப்ல வர்றது வேற. இன்னைக்கு இதே சத்யா ஏஜென்சி வந்து சாம்சங்ல டீலர்ஷிப் இருந்து ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா அது வேற. அங்கேயும் இதே இது இருக்கும், மாஸ் மெர்ச்சன்டைசஸ் எல்லாம் இருக்கும். பட் when it comes to retail operations, ரீட்டைலுக்கே நீங்க நார்மலா கடையில போங்க சார், ஒரு ஜாமான் 30 ரூபா, 2 எடுத்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க. 1 25 ரூபாய்க்கு தான் கொடுக்க மாட்டான். சும்மா லைக் மாஸ் மெர்ச்சன்டைஸ் நீங்க நிறைய வாங்கினீங்கன்னா ஐ கேன் கிவ் சம் டிஸ்கவுண்ட். எக்ஸ்ட்ரீம் டிஸ்கவுண்ட் ஸ்டோர்ஸ் அது நான் சொன்னேன். நம்ம ஊர்ல அப்படி எதுவும் பெருசா கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எல்லா கடையிலும் எப்பவுமே டிஸ்கவுண்ட் சொல்லிடுவோம். ஆடி ஆஃபரு, பொங்கல் சேலு, இந்த தீபாவளிக்குன்னு மாசம் மாசம் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு இருக்கும். அதை வந்து ஆஃபர்னு பேர் போட்டுட்டே இருப்போம். பட் ரியல் டிஸ்கவுண்டா அப்படின்னா 99.99% இருக்காது. பட் there are countries they really give a huge discount. நம்மள சில நேரம் நடக்கும் கிளியரன்ஸ் சேல்ஸ் நடக்கும். கிளியரன்ஸ் சேல்ஸ்ல உண்மையிலே கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இருக்கும். என்னன்னா அவனுக்கு தேவையான ப்ராஃபிட் எல்லாம் எடுத்தாச்சு. அண்ட் there are some old stocks lying in my shop which I have to clear. அப்போ கிளியரன்ஸ் சேல்ஸ் இடத்த காலி பண்ணா போதும். அப்போ அந்த ஒரு 50% 75% போடும். இது சில நேரம் இந்த பெரிஷபிள் குட்ஸ்ல போடுவோம். பெரிஷபிள் குட்ஸ் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எப்படி இருக்கும்னா அதோட வேலிடிட்டி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேலிடிட்டி வந்து நாளையோட எக்ஸ்பைரி ஆகுது. நான் இன்னைக்கு காலையில போனேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நல்ல ரேட்டு கொடுப்பான், கம்மி பயங்கர சீப் ரேட்ல கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு எப்படி கெட்டு போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வாட் எவர் ரேட் வி வாண்ட் வி கேன் கிவ். இப்போ இது போக அப்ராட்ல எல்லாம் நிறைய நடக்கும். நான் அதான் 2 எக்ஸாம்பிள் சொன்னேன், யூகேலையும் யூஎஸ்லயும். யூஎஸ்ல பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் வந்து தேங்க்ஸ் கிவிங் டேன்னு ஒண்ணு வரும். அந்த தேங்க்ஸ் கிவிங் டேக்கு உண்மையிலேயே தே கிவ் எக்ஸ்ட்ரீம் டிஸ்கவுண்ட். அதுக்குன்னு ஸ்டோர்ஸ் உண்டு, எக்ஸ்ட்ரீம் டிஸ்கவுண்ட் ஸ்டோர்ஸ்னு இருக்கும். அங்க ரியல் டிஸ்கவுண்ட். லேப்டாப் 45,000 ரூபாய் வருது அப்படின்னா அன்னைக்கு தேதிக்கு 25,000 ரூபாய் கிடைக்கும். we cannot imagine 45,000 பிரைஸ் வந்து 25,000 கொடுப்பாங்களா? அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் கொடுப்பாங்க. தேங்க்ஸ் கிவிங் டேக்கு அந்த முந்தின சண்டே மட்டும் சேல் நடக்கும் அப்படின்னா அந்த சண்டே மட்டும். யூகேல பிளாக் ஃப்ரைடேன்னு ஒரு டே இருக்கும். அதுல there are some shops அவங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் they give discount. ரியல் டிஸ்கவுண்ட் இருக்கும். 40,000 டிவி 30,000 ரூபாய் பொறுத்து இல்லை, 40,000 ரூபாய் 25% ரியல் டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட் டே பண்ணீங்கன்னா 40,000 தான். மேக்ஸிமம் ஏகப்பட்ட சேல் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள்ல நிறைய டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் டிஸ்கவுண்ட், ரியல் டிஸ்கவுண்ட். வேர்ஹவுஸ் அண்ட் ஹோல்சேல் கிளப்ஸ். இது வந்து வேர்ஹவுஸ்ல இருந்து
நான் அதுக்கப்புறம் தனியா டீலர் அங்கெல்லாம் போல, டைரக்டா வேர் ஹவுஸ்ல இருந்து சேல். ஹோல்சேல் கிளப்ஸ், ஹோல்சேல் கிளப்ஸ்ன்னு சொல்றாங்க. பட் அங்க ஹோல்சேல் கிளப்ல இருந்து டைரக்டா கஸ்டமருக்கு சேல் பண்றது. ஃபேக்டரி அவுட்லெட், அது இப்போ இந்த வேர்டு வந்து ரொம்ப காமனா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேக்டரி அவுட்லெட் ஃபேக்டரி அவுட்லெட்னு. மெயினா அந்த லெதர் ப்ராடக்ட் லைக் பெல்ட், ஹேண்ட்பேக், செப்பல்ஸ், ஷூஸ், இது எல்லாமே டைரக்டா ஃபேக்டரி அவுட்லெட்னே போடுறாங்க. என்னன்னா ஃபேக்டரியில இருந்து டைரக்டா கஸ்டமருக்கு. நான் இதுல எந்த பிராண்டையும் வச்சு டீலர்லாம் கொடுக்கல, டைரக்டா ஃபேக்டரி சேல். ஃபேக்டரி சேல்னு சொல்லி திடீர்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதாச்சும் ஒரு கல்யாண மண்டபத்துலயோ இல்ல ஒரு மால்லயோ பெரிய இதுலயோ எடுத்து போட்டு சேல் போடுவாங்க. ட்ரக் ஸ்டோர்ஸ், இது பேசிக்கா பார்மாசிட்டிகல்ஸ்க்கு தனியா போட்டிருக்காங்க. ஆஃப் பிரைஸ் ஆர் யூஸ்டு குட் ஸ்டோர்ஸ், யூஸ்டு குட்ஸுக்கு ஸ்டோர்ஸ் இருக்கு, வெளியே நிறைய உண்டு. ஈவன் இன் சென்னை இட் இஸ் தேர். பட் நமக்கு வந்து ரொம்ப விசிபிலிட்டி கிடையாது. நீங்க வேலுச்சேரி போனீங்கன்னா அந்த விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட கூட தேர் இஸ் a ஸ்டோர் யூஸ்டு குட்ஸ். ஆனா லக்கிலி பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைன்ல ஓஎல்எக்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓஎல்எக்ஸ் குவிக்கர்லாம் வந்துச்சுன்னா அது யூஸ்டு குட் ஸ்டோர்ஸ் தான், வேற என்ன. நார்மல் ரீட்டைல் ஆன்லைன்ல பண்ற மாதிரி யூஸ்டு குட்ஸ் நீங்க கடையில பண்ணாம ஆன்லைன்ல பண்றீங்க. ஏன்னா ஒரு காலத்துல எனக்கு ஒரு பொருள் இருக்கு, சோஃபா இருக்கு, கொஞ்சம் பழசாயிடுச்சு, இதை நான் கொடுக்கணும் அப்படின்னா வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. ஒண்ணு நான் போய் எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு எடுக்கணும், எக்ஸ்சேஞ்சில் அடிமாட்டு ரேட்டு கேட்பான். இப்ப அப்படி இல்லை, கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு யூஸ்டா இருந்தா பரவாயில்லன்னு வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. நான் 10,000 ரூபாய்க்கு வாங்கின ஒரு சோஃபா இன்னைக்கு வந்து டோட்டலா ஒரு 3-4 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன். திருப்பி அதை வந்து கடையில போய் கொடுத்தோம்னா 500 ரூபா 1000 ரூபாமா. ஆனா நல்லாதான் இருக்கு குவாலிட்டி. அப்ப இதே இது 3000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் ரெடியா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல குவாலிட்டி 3000 ருபீஸ் பண்ணா போதும். ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, ஸ்கூல்ல பண்ணி கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸ் அப்படி ஒரு நாள் பண்ணி முடிச்சுட்டு அப்படி கொண்டு போய் கொடுத்து அதை வாங்குவான். அவன் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு தான் வாங்குவான். பட் அதர்ஸ்க்கு இது யூஸ் ஆகும். இட் இஸ் அவைலபிள் இன் யூஸ்டு குட் ஸ்டோர்ஸ். சின்ன பிள்ளைங்க விளையாட்டு ஜாமான் நிறைய இருக்காங்க, சைக்கிள் எல்லாம். ஏன்னா they don't use much. இது எல்லாமே இப்போ உள்ள டைப்ஸ் ஆஃப் ரீட்டைல் ஆபரேஷன்ஸ். ஓகேவா? எமர்ஜிங் செக்டர்ஸ் இன் ரீட்டைலிங், இது வரைக்கும் பார்த்தது ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்காமா? இப்ப லாஸ்ட் ஒரு 2-3 கிளாஸ் நான் மட்டும் அப்படியே கடகடன்னு பேசிட்டு போறேன். No, sir. தேங்க்யூ துஷார். ஓகே, எமர்ஜிங் செக்டர் அதாவது ஹைப்பர் மார்ட். இப்போ கூட டீனர் வேலவன் ஹைப்பர் மார்ட் அப்படின்னு சொல்லி போடுறான். என்னன்னா a place where I can get all type of retail products. All நான் சொல்லும்போது நாட் ஆல், பட் அட்லீஸ்ட் த மேக்ஸிமம் நீட் ஐ கேன் ஃபுல்ஃபில் ஓவர் தட். சரவணா ஸ்டோர்ஸ் ஹைப்பர் மார்ட். அவன் ஹைப்பர்னு அதை சொல்றது இல்லை, பட் இட்ஸ் அ ஹைப்பர் மார்ட். ஏன்னா உள்ள போனா எனக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைக்கும். ரீட்டைல நான் வாங்க வேண்டிய எலக்ட்ரிக்கலா பல்ப் இருக்கு, க்ரோசரிஸ் இருக்கு, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு, சாட் ஐட்டம் வேணும், கீழே வேணும், ஹோட்டல் மாதிரி இருக்கு, அது கிடைக்கும். காய்கறி கிடைச்சிடும், ப்ரொவிஷன்ஸ் கிடைச்சிடும், ஸ்டேஷனரிஸ் கிடைச்சிடும், மொபைல்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, கண்ணாடி, லெதரு, பெல்ட்டு, ஹேண்ட்பேக்கு, ட்ரெஸ்ஸஸ், டாய்ஸு, பாத்திரம், கிஃப்ட் ஆர்டிகல்ஸு, ஹெல்மெட்ஸு. இது மேல நான் ரீட்டைல்ல பெருசா என்ன வாங்க போறேன்? ரொம்ப நேரம் வேணா இல்லை எனக்கு வந்து ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் வேணும், அது கிடைக்குது. பட் மேக்சிமம் மெஜாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுக்கு என்ன வேணுமோ எல்லாமே ஒரே இடத்துல அவைலபிளா இருக்கு. தட் இஸ் ஹைப்பர் மார்ட். கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ், கன்வீனியன்ஸ் ஸ்டோர்னு சொல்றது வந்து வித் பீன் இதே மாதிரி ஒரு ரீட்டைல் ஸ்டோர் வித் த ஸ்பேஸ் ஆஃப் 750 to 1000 ஸ்கொயர் ஃபீட். மினி சூப்பர் மார்க்கெட்ஸ், மினி சூப்பர் மார்க்கெட் சொல்றது 1000 to 2000 ஸ்கொயர் ஃபீட். லார்ஜ் சூப்பர் மார்க்கெட்னா 3500 to 5000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு சொல்றான். அண்ட் தென் இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ். இ-காமர்ஸ் ஸ்டோர்ங்கும் போது ஸ்பேஸ்லாம் எதுவும் தேவையில்ல, தட்ஸ் அ போர்ட்டல். பட் இதே இது இ-காமர்ஸ் நேரம் அவன் வந்து வேர் ஹவுஸ் மாதிரிலாம் வைக்கிறான் அப்படின்னா தென் அது வந்து டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரும் அவனோட பிசினஸ் பொறுத்து.
few may have own. இப்போ இந்த பிளிப்கார்ட் இதெல்லாம் அவங்க தனியா அவங்களோட ஓன் இது வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஏரியாலையும். பிளஸ் அவங்களோட தனிப்பட்ட தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ்லயும் ஓன ஸ்டோர். அது வந்து ரீட்டைலுக்கு போகாது. ரீட்டைல்னா என்ன சொல்றது, கன்சியூமர் போய் வாங்குற மாதிரி இருக்காது. இவங்க ஆபரேஷன் பண்ணிட்டு கன்சியூமரோட இடத்துல போய் டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது பேஸா என்னன்னா வேர் ஹவுஸ் தான், ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர், வாட் எவர் நேம் we can give. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபார் எனி பிசினஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கஸ்டமர் சர்வீஸ்னு ஒரு தனி சாப்டர் பார்த்தோம். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாட் ஆர் த திங்ஸ் வி ஹேவ் டு டூ, ரெகுலர் மீட்டிங், அது இதுன்னு நிறைய பார்த்தோம். அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களாமா? நெக்ஸ்ட் வீக் ஹோப்ஃபுல்லி வி வில் ஹேவ் எக்ஸாம்ஸ். ஓகே ஃபைன். நான் இன்னைக்கு இந்த ஸ்லைட் ஃபுல்லாவே ஷேர் பண்ணிடுவேன் எல்லாருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல we are going to have a quick revision and then only you will come for exams. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்போது ரீட்டைலுக்கு ரொம்ப 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 முக்கியம். எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் தான், பட் இதுல மட்டும் என்ன ரொம்ப 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 முக்கியம், ஏன்னா இட் ஹேஸ் அ டைரக்ட் இம்பாக்ட் ஆர் இமீடியட் இம்பாக்ட். ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரீட்டைல் பிசினஸ்ல ஹேஸ் அன் இமீடியட் எஃபெக்ட். ஏன்னா அதுதான் எண்டு. ரியல் கஸ்டமர் யாரு, கன்சியூமர் யாரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு? கன்சியூமர். அதை கன்சியூம் பண்றவங்க தான் ரியல் கஸ்டமர். அதுக்கு முன்னாடி எல்லாருமே இருக்கிறது பிசினஸ் கஸ்டமர்ஸ். மேனுஃபேக்சரர், டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர் எல்லாம் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் சப்ளையரா இருப்பாங்க, இன்னொருத்தர் கஸ்டமரா இருப்பாங்க. எங்கேயோ யாரோ ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகல, பிரச்சனை வருது அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது அப்படின்னா பிசினஸ்ல இம்பாக்ட் இருக்கும். பட் அது வந்து ஃபைனல் இம்மீடியட் இம்பாக்டாவும் இருக்காது, டைரக்ட் இம்பாக்டாவும் இருக்காது. இட் டெஃபர், கொஞ்சம் டெஃபர் ஆகும். பட் பாசிபிலிட்டிஸ் ரெக்டிஃபை. ஆனா இங்க எனக்கு, நான் என் ஏரியால ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கேன், அந்த ஏரியால உள்ள மக்கள் தான் வரணும். அவனை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா எனக்கு யார் வருவா? எனக்கு பிசினஸ் டு பிசினஸ்ல ஒரு டீலர் சரியில்லை, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இவர் தான் டீலர், இவர் ஹோல்சேல் தான் கஸ்டமரு. ஓகே, அந்த ஹோல்சேலருக்கு ரீட்டைலர் கஸ்டமரு. அந்த ஒரு நடுவில் உள்ள ஹோல்சேலர் சரியில்லை, பிரச்சனை அப்படின்னா ரீட்டைல் கஸ்டமர் இஸ் நாட் ஹாப்பி. அப்ப என்ன ஆகும்? எஸ்கலேஷன் ஆகி பிசினஸ் இம்பாக்டுக்கு முன்னாடி அந்த டீலருக்கு பதிலாக நான் வேற ஒரு டீலர்ஷிப் கொண்டு வந்துருவேன். நான் ஒரு கேஸ் ஏஜென்சி சொன்னேன், எங்க இருந்தாங்க? அசோக் பில்லர் பக்கத்துல கேஸ் ஏஜென்சி, மதுமிதா கேஸ் ஏஜென்சி, ஹெச்பிக்கு. The service was poor. End of the day HP was getting affected. நிறைய பேர் HP விட்டுட்டு இதுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவன் டக்குன்னு க்ளோஸ் பண்ணி இங்க உள்ள கஸ்டமர் எல்லாம் வேற ஒரு இதுக்கு மாத்தி விட்டுட்டான், டீலர்ஷிப்புக்கு. என்னன்னா பிசினஸ் இம்பாக்ட் வரும்போது நான் டக்குன்னு டீலரை மாத்திடுவேன். ஐ ஹாவ் ஆப்ஷன். பட் இங்க எண்ட் கன்சியூமர், ரீட்டைல்ல உள்ள கஸ்டமர் யார்? எண்ட் கன்சியூமர். அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இந்த ஏரியால அடுத்து யார் வந்து வாங்குவாங்க? வேற ஏரியால உள்ளவங்க வந்து இந்த பக்கத்து கிட்ட வாங்க போறானா? நீங்க உங்க ஏரியால ஒரு ஸ்டேஷனரி ஸ்டோர் போட்டிருக்கீங்க, இங்க உள்ளவனே மெயின் ரோட்ல இருந்துச்சுன்னா மெயின் ரோட்ல போய் வாங்க போவாங்க, வேற யார் வந்து வாங்குவாங்க? ஸோ எண்ட் ஆஃப் தி டே வி ஷுட் மேக் அவர் கஸ்டமர் ஹாப்பி ஆர் சாட்டிஸ்ஃபைடு. அவங்க சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அப்படின்னா டெஃபினட்டா we are going to fail. My retail business is going to fail. ஏன்னா போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ரீட்டைல் கஸ்டமரை உள்ள கடைக்குள்ள வர வைக்கணும். கடைக்குள்ள வர வைக்கிறதுக்கு அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் முக்கியம். அதுக்கப்புறம் அவனை கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணி ஆகணும். உள்ள வந்துட்டானா பை பண்ண வச்சிடணும். அதுக்கப்புறம் ரீட்டைன் பண்ண வைக்கணும். அதுக்குதான் என்னது ரீட்டைல் பிசினஸ் சக்சஸ் நோக்கி போகுதுன்னு அர்த்தம். அதுக்குதான் என்ன சொல்றாங்கன்னா 5 P's இருக்கு. 5 P's சொல்றது ப்ராடக்ட், பாலிசி, பீப்புள், ப்ராசஸ் அண்ட் ப்ரெமிசஸ். இந்த 5ஐயும் நான் பக்கா வச்சிருந்தேன்னா தென் ஐ கேன் மெயின்டைன் த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்னோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இண்டெக்ஸை வந்து நான் மெயின்டைன் பண்ண முடியும். ப்ராடக்ட் கண்டிப்பா குவாலிட்டி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் யாரும் வாங்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு காய்கறி கடை வச்சிருக்கீங்க, தேங்காய் வாங்கிட்டு போறாங்க உங்க கடையில,
உங்களுக்குலாம் தேங்காய் அழுகி இருக்கு. பாக்கெட் பால் நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து கொடுக்குறோம், அங்க போறோம், காய்ச்சுறாங்க, பால் கெட்டு போயிடுச்சு. பெஸ்ட் என்னது, இது யாருக்காச்சும் எப்பமாச்சும் நடக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே மாத்தி கொடுத்துடணும். இல்ல அது எப்படி, இங்கெல்லாம் நல்லா தான் நடந்துச்சு, உங்களுக்கு மட்டும் எப்படி அப்படின்னா, அதுல ஒண்ணு கிடையாது. ஒரு 20 ரூபா ப்ராடக்ட், ஓகேவா, 20 ரூபா ப்ராடக்ட், ஆனா நான் அந்த கஸ்டமரை லூஸ் பண்ணிடுவேன். இல்ல நான் மாத்தியே கொடுக்குறேன்னு வச்சுக்கிட்டோம், மாத்தியே கொடுக்குறேன், ஆனா கூட வாரத்துல 2 தடவை இந்த மாதிரி நடந்ததுன்னா அடுத்த அவன்கிட்ட வாங்குறக்கா எதுவும் சரியில்லைம்மா, அடிக்கடி இப்படிதான் ஆகுது. ஸோ குவாலிட்டி இஸ் நாட் குட், நாட் ஓன்லி ஃபார் திஸ் ப்ராடக்ட், எனி ப்ராடக்டா இருக்கட்டும். சரியில்லை அப்படின்னா சரியில்லை, ப்ராடக்ட் குவாலிட்டி பாலிசி. ஏற்கனவே சொன்னோம், ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணும்போது என்னது, ப்ரீ சேல், டிரான்சாக்ஷன் அண்ட் தென் போஸ்ட் டிரான்சாக்ஷன், ப்ரீ டிரான்சாக்ஷன், டிரான்சாக்ஷன், போஸ்ட் டிரான்சாக்ஷன். இதுல பாலிசிஸ் கிளியரா இருந்தால் தென் தேர் வில் நாட் பி எனி ஆர்குமெண்ட். கஸ்டமருக்கு நமக்கு ஆர்குமெண்ட் வரவே போறது கிடையாது. ஒரு லைட் வாங்குறோம், லைட்டுக்கு 1 இயர் வாரண்டி, வெரி கிளியர். எல்இடி பல்ப் வாங்கும்போது எல்இடி பல்ப்ல அவனே எழுதி கொடுத்துருவான் ரீட்டைல் ஷாப்ல, சரி இதுதான் வாரண்டி, நீங்க இந்த 1 இயருக்குள்ள எப்போ போனாலும் அந்த பெர்மனன்ட் மார்க்கர் வச்சு லைட்ல எழுதிடுவான், அப்படி டேட் இருக்கும். அதுக்குள்ள ஏதோ வச்சுன்னா நான் பல்பே கழட்டி கொண்டு போய் கொடுப்பேன், சார் இந்த பாருங்க இந்த ரேட்ல உங்ககிட்ட வாங்கினேன், சரியில்லை, மாத்தி கொடுத்துருவான். இல்ல பாலிசி கிளியரா இல்லை அப்படின்னா, இல்ல சார் இதுக்கு பாலிசி உண்டுன்னு சொன்னீங்க நீங்க, இல்லையே நாங்க சொல்லலையே. So if it is a clear policy mentioned, then no problem. ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், சரி இந்த ப்ராடக்ட்டுக்கு இது ஃப்ரீ, 3 ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா இது ஆஃபர். லெட் us know the policy or guidelines. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் கஸ்டமருக்கு வரும்போது தெரியாது. பட் ஆஸ் அ ரீட்டைல் பிசினஸ் ஓனர், if you are making them aware about the policies, very clear. Then people, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஹெச்ஆர்எம் பார்த்தோம், ஹியூமன் ரிசோர்சஸ் இன் ரீட்டைல் ஷாப்ல பார்த்தோம். ஏன்னா the way they deal with the customer also very very important. அந்த கஸ்டமரை வந்த ஃபர்ஸ்ட் சிரிச்சுமாவா இருக்கணும். எனக்கு உள்ள 1000 பிரச்சனை இருக்கும், எனக்கு வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கும், கடைக்காரன் பாதி பேருக்கு நான் பேமெண்ட் பண்ணாம இருப்பேன், பினான்சியல் ப்ரெஷர்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கட்டும். பட் கஸ்டமரை சிரிச்சுமாவா வரவேற்கணும். அவனை வரும்போதே நான் வேற ஊர்ல கோவத்தை வந்து இவன்ட்ட முகத்துல கட்டணும்னு வச்சுக்கோங்க, நான் கஸ்டமர் என்ன நினைப்பான். ஸோ பீப்புள், அதனால சில டைம் நம்மளே ரீட்டைல் பிசினஸ்ல இருந்து லீட் பண்ணிட்டு இருக்கோம், சில நேரம் வி ஹேவ் ஒர்க்கர்ஸ். அப்போ அவங்க எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணாங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணிடணும். தென் ப்ராசஸ், ஹவு டு வி ப்ராசஸ், அதாவது உள்ள ஒருத்தன் வந்துட்டான், அவனை எப்படி நான் ட்ரீட் பண்றேன், எந்த மாதிரி அவனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன், ப்ராசஸ் ஆஃப் டெலிவரிங் தி குட்ஸ் டு தி கன்சியூமர். சில நேரம் சில இதில் சப்ளை செயின் இன்வால்வ்டா இருக்கும், அவன் ஃபோன் பண்ணி சொல்லுவான், தண்ணிக்கு என்ன ஃபோன் பண்ணி தான் சொல்லுவாங்க. இட்ஸ் அ ரீட்டைல் பிசினஸ். த வே ஹவ் ஐ ப்ராசஸ், அரிசி மூட ஃபோன் பண்ணி சொன்னா நம்ம கொண்டு போய் வீட்டில் டெலிவரி கொடுப்போம். இவ்வளோ 1000க்கு மேல ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா நான் வந்து ஹோம் டெலிவரி கொடுக்குறேன். லெட் தம் மேக் இட் கிளியர், சார் இது ப்ராசஸ், நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து இந்த டைம்ல கொடுப்பேன், ஏன்னா நான் பையன் அந்த டைம்ல தான் அனுப்ப முடியும். ஈவினிங் கடையில பிஸியா இருக்கும், மார்னிங் கடையில பிஸியா இருக்கும், ஒரு 11:30 இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ நீங்க அதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்போ கொடுப்பேன், இல்லைன்னா நைட்டு கடை அடைக்கி வைக்கும் போது கொண்டு வந்து கொடுத்துட்டு போவோம். ஓகேவா? ஸோ சம் வே ஹவு ஐ ஆம் ப்ராசஸிங் அண்ட் மேக்கிங் த கஸ்டமர்ஸ் டிமாண்ட் மீட். தென் ப்ரிமிசஸ் நான் சொன்னேன், ஒவ்வொரு ஷாப்பும் ரீட்டைல் பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷாப் இருக்கணும். இப்போ சும்மா இந்த எலக்ட்ரானிக்ஸ் கடையோ இல்லை ஹார்ட்வேர் கடையோ இருக்கு, அது ரீட்டைல் பிசினஸ் தான். பட் ஸ்டில் எனக்கு வந்து ப்ரிமிசஸ் வந்து உள்ளுக்குள்ள அட்ராக்ஷனா இருக்கணும் கட்டாயம் கிடையாது. ஏன்னா நான் கடை வாசல்ல நின்று, ஏன்னா எனக்கு இது வேணும்னு கேட்பேன், கொடுக்க போறேன், வாங்கிட்டு போறேன். பட் தேர் ஆர் அதர் ப்ராடக்ட், நீங்க ஃபேன்சி ஸ்டோரா இருங்க, இப்போ ஸ்டேஷனரியா இருங்க, இல்ல க்ரோசரிஸா இருங்க, நாம கடைக்கு உள்ள போறோம், கன்சியூமர் இஸ் கம்மிங் இன்சைட் த ஸ்டால் அண்ட் நல்லா விசிட் பண்ணி சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறான்.
சின்ன துணி கடையா இருக்கும், உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசி சும்மா ஒரு 4 கர்ச்சீஃப் வாங்கிட்டு வருவோம். பட் ப்ரிமிசஸ் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். It should give some attraction towards the end consumer. அது கொடுக்கல, ப்ரிமிசஸ் நல்லா இல்ல அப்படின்னா then it கஸ்டமர் உள்ள வரவே அலோவ் பண்ணாது. கஸ்டமர் உள்ள வர மாட்டாங்க. இது என்னம்மா பார்த்தாலே ஒரு சின்ன கடையா இருக்கு, இவன்ட்ட என்ன இருக்கும்? அதாவது இது மைண்ட் செட், நம்மளோட மைண்ட் செட். இது ரைட்டா தப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல. இன்னைக்கு நான் பிசினஸ் பண்ண போறேன், பீப்புளோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பிசினஸ் வைக்கணும். ஆக்சுவலா அந்த மைண்ட் செட் தப்பா கூட இருக்கும். ஒரு லைவ் எக்ஸாம்பிள், நான் அந்த என் ஒய்ஃப் சொன்னா ரொம்ப குக்ராமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என் ஒய்ஃபோட தங்கச்சி பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும். அன்னைக்கு டக்குன்னு ஊருக்கு கிளம்புனாங்க. நான் நார்மலா அங்க இருந்து வெளியே டவுனுக்கு வருவோம். டவுனுக்கு வந்து அதுக்கப்புறம் போய் தான் இருக்கும், டைம் இல்லை. இங்க வந்து இங்க ஒரு சின்ன கடை மாதிரி இருக்கு. இவன்கிட்ட போய் என்னடா எடுக்க, இவன்கிட்ட நல்லா இருக்குமா, சரி போன நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கான் உள்ள. போனா இந்த இது மாதிரிலாம் இருக்காது, நல்ல கடையில அப்படி தரையிலேயே நம்மளையும் உட்கார வச்சு தரையிலேயே அவனும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுறான். ஆனா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கான். எண்ட் ஆஃப் த டே அவன் காட்டுறது அந்த ஒரு சின்ன ரூம்குள்ள அவன் இருக்கிறதும் இருக்கு. பட் இட் ஹாஸ் குட் குவாலிட்டி அண்ட் குட் வெரைட்டிஸ். மேபி மோர் நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் இருந்திருக்காது, இந்த ஏஜ் குரூப்புக்கு இருக்கு, நமக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கு. அண்ட் அகைன் யூ பிலீவ் ஆர் நாட், 670 ரூபா சொன்னதை வந்து 520 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு நான் அதே இது அங்க விட்டுருந்தேன்னா, அங்க இருந்து நம்ம பக்கத்துல தள்ளி போறது வந்து எவ்வளவுக்கு போகும், 14 கிலோமீட்டர் தள்ளி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போய் அங்க போத்தீஸ்ல போய் எடுத்துக்கணும். போத்தீஸ்ல இதே இதை அவன் 200 ரூபாயோட கூடவே போட்டிருப்பான், 5 பைசா குறைக்க மாட்டான். ஓகேவா? சோ என்ன சொல்ல வரேன்னா, இது என்னோட மைண்ட் செட். இவ்வளவு நாள் ஐயோ அதுக்கெல்லாம் இருக்காதே அப்படின்னு. சரி, இது ஒரு பக்கம் என்னோட தப்பு தான். ஆனா நீங்க பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு பாருங்க. எல்லா கஸ்டமரும் இப்படிதான் நினைப்பான், இந்த கடைக்குள்ள என்ன இருக்க போகுது, இங்கெல்லாம் போனா நிறைய வெரைட்டிஸ் இருக்காது, நிறைய ஸ்டாக் இருக்காது. சோ அந்த அப்பியரன்ஸை மாத்தணும். யாரு? ரீட்டைல் பிசினஸ் பண்ற நம்ம தான் மாத்தணும். பிசினஸ் பர்சன் டு டூ. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ரீட்டைல் பிசினஸ் நான் தான் பண்றேன், ப்ராஃபிட் எனக்கு தான் வரணும். இல்லாத பட்சத்துல ப்ராஃபிட் நான் லூஸ் பண்ண போறேன். இன்வென்ட்ரியா இருக்க போகுது. இன்வென்ட்ரி மூவ் ஆயிட்டே இருந்தா மட்டும்தான் ரொட்டேஷன்ல வந்துட்டே இருக்கும், ஃபண்ட் ரொட்டேஷன் வந்துட்டே இருக்கும், பெனிஃபிட் வந்துட்டே இருக்கும், ப்ராஃபிட் ஒரு பக்கம் ஏர்ன் பண்ணிட்டே இருக்கும். So premises is again another fifth P which is more important. இது பாருங்க, அந்த 5 P's மாடல்ல பாலிசி. ஃபர்ஸ்ட் வந்து பாலிசி வந்து கிளியர் அண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். இட் should be more transparent. And again premises, product, process, people. அந்த 5Pல ஃபர்ஸ்ட் P வந்து பாலிசி. அது கிளியரா இருக்கு அப்படின்னா, premises and product எதுக்கு? அட்ராக்டர்ஸ். இது வந்து கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் குவாலிட்டி வைஸோ பிராண்ட் வைஸோ அட்ராக்ட் பண்ணணும். ப்ரிமிசஸ் வந்து விஷுவல் இம்பாக்ட் கொடுக்கும், அதை அட்ராக்ட் பண்ணணும். ப்ராசஸ் அண்ட் பீப்புள் வந்து டு ரிட்டைன் த கஸ்டமர். நான் ஒரு கஸ்டமரை பேஸை உருவாக்கிட்டேன், அந்த கஸ்டமர் பேஸை ரிட்டைன் பண்றதுக்கு எப்படி? ப்ராசஸ் அண்ட் பீப்புள், என்னோட லேபரோ இல்ல நானோ அவங்ககிட்ட பிஹேவ் பண்ற விதம் நல்லா இருக்கணும். அந்த ப்ராசஸ் ஐ ஃபாலோ to deliver the goods or arranging the goods for a customer should be perfect. So 4 Pல first 2 P வந்து to attract the audience and the next 2 P's to retain the audience. இது எல்லாம் சேர்ந்துதான் என்ன கொடுக்கும்? கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை again it's our responsibility as a retail business owner to monitor, measure and refine it. மானிட்டர் அண்ட் மெஷர் வந்து கஸ்டமர் ரேட்டிங் பேஸா. ரேட்டிங் கம்மியா இருந்துச்சுன்னா ஐ ஹவ் டு ரிஃபைன்டு. என்ன பண்ணணும்? ரீவிசிட் பண்ணணும். ரீவிசிட் பண்ணி எங்க மிஸ் ஆகுது அந்த 5 P எடுத்து பார்க்கணும். வேற ஐ மிஸ்ஸிங் பார்த்து அதுல ஃபோக்கஸ் பண்ணி ஐ ஹவ் டு இம்ப்ரூவ் இட். கிளியராமா? எனி கொஸ்டின்ஸ்? Any questions, ma'am? Okay. So
With this, we finished retail management as well. Okay, and now we have some time for discussion. இப்போ நீங்க தான் டிஸ்கஸ் பண்ணணும். இவ்வளவு நேரம் நான் மூச்சு விடாம பேசிட்டு இருந்தேன். கண்டினியூஸா எல்லாரும் ஸ்லைட் அப்படி பேசிட்டே இருந்து நிறுத்தினேன். என்னடா நம்ம மட்டும் ஸ்பீடா பேசிட்டே இருக்குமே அப்படி சொல்லிட்டு. Now, இது வந்து ஸ்பெசிஃபிக்கா டிஸ்கஷனுக்கு வச்சிருக்கிற டாபிக். இஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் a good option as a career or not? Why do you say so? அதை பேஸ் பண்ணி then I have to discuss about scopes and challenges in SCM. I need your input. Can someone start? What do you think? Whether supply chain management is a good career option? Yes, sir. I think it's a good career option. Why do you think this is a good career option? Sir, as we know, this particular field is getting boomed now. I think this would be the best career to opt. Okay. Okay, thanks, Rahul. Okay, anybody else? What is your opinion? Opinion can differ. Sir, it is good. There is good career option, sir. It is, sir. Why, ma? Sir, because of globalization and variety of products that are being newly discovered, and there need to be more efficient flow of goods. No, sir. For that, it will be a very good option. Okay. Okay. Anybody else? Different opinion சொல்லலாம். ஏன்னா sometimes it may not be a good career option for someone. Different thoughts, ma. Anybody has different thoughts or different view? Okay. I go with Rahul and Saranma. It's really a good career option. ஓகேவா? அதனால தான் இந்த கோர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். ஒய்ன்னு கேட்டதுக்கே சொல்லிக்கலாம். இந்த கோர்ஸ் ஆர்கனைஸ் பண்றதுக்கு ரீசனே அதானே. இட்ஸ் a very good career option. It is for both the genders. ஏன்னா அந்த மேபிஸ் எல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேர் ஹவுஸ், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எப்படி we need not worry. இப்ப நான் அங்க போனா நான் போய் மெட்டீரியல் ஹேண்டில் பண்ண போறேனா, லோடு தூக்க போறேனா, இல்ல நான் கிரேன் ஆப்ரேட் பண்ண போறேனா? I have to manage. ஓகேவா? I have to manage. ஏன்னா நானே சொன்னேன், குளோபல் இதுக்கு யூகேக்கு வந்து ஒரு ஷிப்மெண்ட் அனுப்புறேன்னு போறேன். டிஹெச்எல்ல போனா who is leading that? மெட்ராஸ்ல கிண்டி ஆஃபீஸ் இருக்கு, கிண்டில அந்த டிஹெச்எல் ஆஃபீஸ் இருக்கு. A woman employee who is taking in charge for that branch. Okay, wow. So it is both the gender a career option, very good career option. And again, career option எதனால சொல்றோம் அப்படின்னா, இட்ஸ் எமர்ஜிங் ஃபீல்டு. அதாவது ரெண்டு ஃபீல்டு சொல்லணும். ஒன்னு வந்து டெவலப்டு, இன்னொன்னு வந்து லீஸ்ட் டெவலப்டு. இந்த ரெண்டுலயுமே என்னன்னா கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி. நம்மளுக்கு growth ஆப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா நல்லா டெவலப் ஆகி முடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம உள்ள போய் நம்ம எப்படி சர்வே பண்ண போறோங்கிறது கஷ்டம். டெவலப்பே ஆகல, அப்போ நான் உள்ள போனாலும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். எங்க போனா டெவலப் ஆகலாம்? when it is in a developing stage or in a emerging stage. இப்போ it's in a booming sector. இது எமர்ஜிங்ல இருக்கு. so this is a right career option, I would say. Okay, what is the scopes and challenges? Scopes என்ன இருக்கு, challenge என்ன இருக்கு? See, scope, anybody can say before I share my thoughts.
சார் இன்டர்னல் ஆபரேஷன், இன்டர்நேஷனல் ட்ரேட் அதெல்லாம் இருக்குல்ல சார், ஆமா, ரீட்டைல் அதெல்லாம் ஸ்கோப் தானே சார்? எல்லாமே ஸ்கோப் தான். ஓகே சார். ஸ்கோப் அப்போனா இஸ் வந்து வைடர் நவ. சப்ளையிங், இன்டர்னல் ஆபரேஷன்ஸ், அப்புறம் வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட் அதெல்லாம் ஸ்கோப் சார். ஓகே. சேலஞ்சஸ் சார் சேலஞ்சஸ் வந்து இது சார், இந்த டியூட்டிஸ், அப்புறம் எப்படி சொல்றது, இந்த டேரிஃப்லாம் இருக்கும்ல சார், அதெல்லாம் சேலஞ்சஸ். ஆமா. ஓகே, தட் அண்ட் ஆல் பேரியர்ஸ்ல பார்த்தோம், அதெல்லாம் சேலஞ்சஸ். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சப்ளையர் ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் சேலஞ்சஸ் தானே சார்? அது சேலஞ்சஸ் இருக்குமா? எவ்ரி ஸ்டேஜ் சேலஞ்சஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு எண்ட்ல இருப்பீங்க, நான் ஒரு எண்ட்ல இருப்பேன். நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய பேர் பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பா பாக்குறதே கிடையாது. எவ்ரிதிங் டேக்கன் இன்டு பர்சனல் அண்ட் ஹார்ட். ஓகே, நான் ஸ்கோப் வந்து சப்ளை செயின்ல ஸ்கோப் வந்து சார். சாரி ராகுல், சார் ராகுல் கேட்கலாமா? கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்களேன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைம்ல சார், அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் நடக்கும் போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்ஸ் நம்ம மாத்தும் போது அந்த வழியில வந்துட்டு இப்போ ரோட் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது, அதான் ரிஸ்க் சொன்னார் இல்லையா, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். எக்ஸாக்ட்லி. அண்ட் அகைன் யஷ் வந்து ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்காரு பாருங்க. மார்க்கெட்டிங் ஃபாஸ்ட் சேஞ்சிங், ட்ரெண்ட் நிறைய சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அப்போ இது எனக்கு சேலஞ்ச் தான். நான் வந்து ஐ ஹாவ் டு கீப் ரன்னிங் பிஹைண்ட் த சேஞ்சஸ். இல்லைன்னா அடிபட்டுரும், ஒரு இடத்துல மாட்டிக்கிடுவேன். ஏன்னா இப்போ இந்த பிசினஸ்ல ஒரு பெரிய சேலஞ்சே என்னன்னா, ஐ ஹாவ் டு கீப் ரன்னிங், கீப் மானிட்டரிங் த சேஞ்சஸ். டெக்னாலஜி சேஞ்ச் ஆகுதா, என்ன சேஞ்ச் ஆகுது, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அடாப்ட் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்னை சாப்பிட்டு போயிடுவாங்க. ஒரு டெக்னாலஜி வருது, நான் ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டேன், அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன். அந்த டெக்னாலஜி சம்டைம்ஸ் கோ ஆஃப், இமீடியட்லி இட் வில் கோ ஆஃப். வேற டெக்னாலஜி வந்துடும். அப்போ வேற டெக்னாலஜிக்கு நான் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும். இல்ல நான் இப்பதான் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு உட்காந்துட்டு இருந்தேன்னா அடுத்து வர்றவன் இன்னும் அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்கோப்னு வரும்போது ஆஸ் சச் பிசினஸ் ஸ்கோப் இஸ் வைடர் த்ரூ அவுட் த குளோப். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டியில பாருங்க, ஆப்பர்ச்சுனிட்டியில தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் ஐ வுட் சே. ஒன்னு வந்து ஆஸ் அன் எம்ப்ளாய்மெண்ட், இன்னொன்னு வந்து ஆஸ் அ பிசினஸ் பர்சன் ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர். இப்போ நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டருக்குள்ளயோ இல்ல ஏதோ ஒரு பிசினஸ்க்குள்ளேயோ எம்ப்ளாயியா போறேன். எம்ப்ளாயியா போயிட்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் டிவிஷன்ல எம்ப்ளாய்மெண்ட் வாங்குறேன். ஓகே, ஒரு கம்பெனில ஐ எம் அ ஸ்டாஃப் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல ரோல்ல போறேன் அப்படின்னா அது ஒரு ஸ்கோப். இல்ல நான் வந்து தனியா எங்க ஃபாதரோட பிசினஸ் வந்து இதுல இருக்கு, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் பார்க்காங்க, இல்லைன்னா அந்த இதெல்லாம் கிரானைட் இதெல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ டூ சப்ளை செயின் ஓவர் தேர். அது பிசினஸ் சைடு போறது. ஓகேவா? இந்த பிசினஸ் சைடு போறதுக்கும் ஸ்கோப் இருக்கு, இதுக்கும் ஸ்கோப் இருக்கு. பட் பிசினஸ் சைடு போறதுக்குன்னா we have to be more clear, ரொம்ப தெளிவா இருக்கணும். அன்லஸ் அதர்வைஸ் எனக்கு தெரிஞ்சவங்க ஆல்ரெடி இருக்காங்கன்னா ஓகே, இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் தொழில் கத்துக்கணும். ஏன்னா அதுல நம்ம படிக்கிறது வேற, உள்ள ஃபீல்டுக்குள்ள போகும்போது தான் நிறைய இருக்கு. ஏன்னா இதே நான் வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னு திருப்பி சொல்றேன்னா ரீசன் தான். உள்ள போகும்போது யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் சோ மெனி திங்ஸ். அதெல்லாம் கத்துக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் we should think about starting your own business on supply chain management. ஸோ தொழில் கத்துக்கணும். எடுத்த உடனே போய் மாட்டிக்கூடாது. 2 வருஷம் 3 வருஷம் அங்க போய் தொழில் கத்துக்கணும். வேற ஒருத்தர் பிசினஸ்ல போய் தொழில் கத்துக்கலாம். அதுக்கப்புறம் then we can start our own business. இல்லையா நான் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ள போறேன். எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ள போனேன்னா அது சம்வாட் சேஃபர். எனக்கு மினிமம் ஒரு 15,000 சம்பளம் கொடுத்துரும், மாசம் சம்பளம் வந்துடும். அண்ட் இட் கிவ்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு லர்ன். இங்க இன்டர்னல் சப்ளை செயின் இருக்கு, பிளஸ் நான் வந்து எக்ஸ்டர்னல் சப்ளை செயின் கூட கோஆர்டினேட் பண்ணிட்டே தான் இருப்பேன். தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ் கூடயும் அவங்களையும் நான் கோஆர்டினேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கோப் 2 வகையில இருக்கு. எது நமக்கு சூட் ஆகுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிட்டு மூவ் ஆகும். சேலஞ்சஸ் நீங்க சொன்ன இதே தான், ஃபாஸ்ட் சேஞ்சிங். சிம்பிளா எடுங்க. ஒரு காலத்துல பேஜர்னு ஒண்ணு வந்துச்சு, எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இப்ப ஞாபகம் வச்சிருக்கீங்களா ஏதாச்சும் பேஜர்னு ஒண்ணு? எஸ் சார். மெசேஜ் பண்ணலாம், ஏன்னா ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னு. பேஜர்னு ஒண்ணு வந்து கொஞ்ச நாள் கூட தெரியாது. மொபைல் ஒண்ணு வந்து பேஜர் டோட்டல் காலி பண்ணிட்டு, அப்ப பேஜர் வரும்போது எல்லா கம்பெனிஸ்லயும் எல்லா எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பேஜர் கொடுத்தாங்க. அதாவது ஃபீல்டுல ஒர்க் பண்ற எல்லா மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா. ஓகே,
சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவா, ஓகே. இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே கம்பெனில இருந்து பேஜஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஐ வில் கம்யூனிகேட், நீ ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்போ மெசேஜ் மட்டும் வரும், திருப்பி மெசேஜ். அதுல வந்து மெசேஜ் மட்டும்தான், கால் பண்ணிலாம் பேச முடியாது. அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் நிறைய தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. பட் த மொமெண்ட் சடன்லி when there is a mobile, அது பூம் ஆச்சு, பேஜ்ங்கிற கான்செப்டே போயிடுச்சு டோட்டலா. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய இன்னும் நிறைய ஒவ்வொரு ப்ராடக்ட் புதுசு புதுசா வர டெக்னாலஜி, ஒவ்வொரு டெக்னாலஜியா வர வர பழைய டெக்னாலஜி வந்து யூஸ் இல்லாமயே போயிட்டு இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, கேமரான்னு ஒண்ணு எத்தனை பேர் வாங்குறாங்க? முன்னாடி மொபைல்ல கேமரா கிடையாது, மொபைலே கிடையாது. அதுக்கப்புறம் மொபைல் வந்ததுக்கு அப்புறம் மொபைல்ல கேமரா கிடையாது. அப்ப எல்லாரும் இந்த டிஜிட்டல் கேமரான்னு போய் தனியா வாங்கிட்டு இருந்தோம். எத்தனை பேர் வாங்கிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க இல்ல அட்லீஸ்ட் உங்க பேரண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த யாரும் டிஜிட்டல் கேமரானா பயங்கர ஃபேமஸ். ஓ, அது 20,000 ரூபாய் 25,000 ரூபாய்க்கு டிஜிட்டல் கேமரா வாங்கினாங்க. இப்ப நோ ஒன் பைஸ் தட். கேமரா யாரும் வாங்குறது கிடையாது. அன்லஸ் நான் வந்து ரொம்ப போட்டோகிராஃபில ரொம்ப இதாகணும், டிஎஸ்எல்ஆர் கேமரா போகணும் 1,00,000 ரூபாய்க்கு, அப்படி போறவங்க மட்டும்தான் அந்த மாதிரி கேமரா சூஸ் பண்ணி போறாங்க. அதர்வைஸ் 8,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு யாரும் கேமரா ஆகுறது கிடையாது. ஏன்னா we have it in mobile. எத்தனை பேர் வாட்ச் கட்டுறீங்கன்னு எனக்கு தெரியாது. வாட்ச் போச்சு, அவ்வளவுதான். நோ ஒன் யூசஸ் வாட்சஸ். எடுத்து பேக்கெட்ல இருந்து மொபைல் எடுத்து தான் மணி பாக்குறோமே தவிர வாட்ச்ல பாக்குறது கிடையாது. ஸோ டெக்னாலஜி மாற மாற பிசினஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு we have to upgrade. It's a very big challenge. அது போக பீப்புள் கோஆர்டினேஷன், ரிலேஷன்ஷிப், ஒவ்வொரு இடத்துலயும் பேமெண்ட் வந்து அவ்வளவு ஈஸியா நீங்க நினைக்கிற மாதிரி வராது. நம்ம பேமெண்ட் டேர்ம்ஸ் அது இதுன்னு என்னெல்லாமோ பேசுவாங்க. பேசும்போது ஸ்ட்ரக்சர்டா தெரியும். பட் ஃபீல்டுல வரும்போது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கும். சில இடத்துல நான் அவனை டிபெண்ட் பண்ணியே இருப்பேன். அவர் என்ன பண்றது, சரிடா அப்புறம் தான், இல்ல ஒரு லிமிட்டுக்கு மேல போகுது, நிறுத்தி ஆகணும். ஸோ நெட் நெக், ஏன்னா இது வந்து டிபெண்டன்ட் செயின். எங்க என்ன பிரேக் ஆனாலும் எனக்கும் இம்பாக்ட் இருக்கும். So these are some challenges which we have to understand in the business. So இத கிளியரா நான் மானிட்டர் பண்ணிட்டு மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். unless otherwise I am about to fail. ஓகே, இது வந்து சும்மா ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு சைக்கிள் போட்ட மாதிரி. இது எண்ட் டு எண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சைக்கிள். வேற என்னென்னலாம் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல உள்ள இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்க ஒரு ஸ்லைடு. ஓகேவா? எனி கொஸ்டின்ஸ் யூ ஹேவ்? Okay, Sariyama, if you don't have any questions, I will ask Lakshit to take the attendance. இந்த மெட்டீரியலை இப்ப நான் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன் எல்லாருக்கும். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ இட். ஏன்னா கோ த்ரூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 90 ஸ்லைடு இருக்கு, 90 ஸ்லைடு கடகடன்னு கோ த்ரூ பண்ணிடுவோம். நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ தட் இட் வில் பி ஈஸி. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம், வி ஆர் இன் லாஸ்ட் ஸ்டேஜ். கரெக்டா? ஸோ அதனால ப்ளீஸ் put some effort. இவ்வளவு நாள் பண்ணதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் the small effort which you are going to take now will help you for answering the exams. ஓகேவா? லட்சியத்தை அட்டெண்டன்ஸ் எடுத்துருங்கம்மா.